வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக இன்றைய பிப்ரவரி 10ஆம் தேதி பிறவி தொடர் என்ற ஒரு தலைப்பில சிந்திக்க உள்ளோம். இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு தீபம் சுடர்விட்டு எரிகின்றது. அதுல வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் திடீரென்று காணாம போயிடுச்சு. அது எங்க போயிருக்கும்? அது இருளோடு கரைந்து போயிருக்கும். வெளிச்சம் அணிந்து போயிருந்தா இருள் வந்துரும்லவா? அது இருளோடு தானே கரைந்து போயிருக்கும். ஒரு ஆற்றில நீர் போயிட்டு இருக்கு. அந்த நீர் போயிருக்கின்ற போது நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது அந்த நீர் என்ன தெரியுது நம்மளுக்கு? நிலையா இருக்கின்றது நீர் அப்படின்றான் தோணுது. அந்த நீர் வற்றி போச்சு. அப்ப என்ன தோணும்? நீர் எதுவுமே இல்லாம தான் வறண்ட நிலமா தோணும். ஒரு கடலை பார்க்கின்றோம். கடல்ல இருந்து ஒரு அலை வருது. அந்த அலை அசைஞ்சாதான் அது அலையா தோணும். அது அசையலைன்னா என்ன இருக்கும்? அது கடலா தானே இருக்கும். அமைதியான நிலை இருக்கும் அல்லவா? இதுல இருந்து என்ன தோன்றுது? எந்த இடத்துல நம் பிறவி தொடர்கின்றதோ அந்த ஆதி என்னும் மூலம் அதில் தான் மறுபடியும் நாம் ஒடுங்குவோம். நம் பிறவி தொடராக 7 தொடர்கள் என்று சொல்கின்றார்கள். 7 தொடர்னா என்னென்ன 7 தொடர்? நமக்கு தாய் தந்தை, தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டன், ஓட்டி ஓட்டன், சேயோன் சேழியோன், பரம்பரை என்று சொல்லக்கூடிய 7 பிறவிகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக எங்கிருந்தோம்? 5 அறிவு விலங்கினமாக இருந்தோம். 4 அறிவு பறவைகளாக இருந்தோம். 3 அறிவு எறும்பினமாக இருந்தோம். 2 அறிவு புழுக்களாக இருந்தோம். 1 அறிவு தாவரங்களாக இருந்தோம். அதன் பின்பாக பஞ்சபூதங்களிலாக நிலமாக இருந்தோம், நீராக இருந்தோம், நெருப்பாக இருந்தோம், காற்றாக, விண்ணாக இருந்தோம், அணுக்களின் கூட்டாகவும் இறைநிலையாகவும் இறைநிலையின் சுத்தவெளியாகவும் நாம் இருந்து கொண்டு இருந்தோம். இதேதான் சாமிஜி அவர்கள் ஒரு கவியில் சிறப்பான முறையில் பாடிப்பிப்பார். அந்த கவி என்றால், ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மாற்றும் பிறப்பிறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அருமையான முறையில் கூறியிருப்பார். அந்த கவியை நாம் எடுத்துக்கொண்டோமானால், எங்கு நாம் தொடர்ந்தோமோ, எங்கு பிறந்தோமோ, நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் கண்டறிந்து தெளிவுபடுத்திக் கொண்டு இறைவனாக குருவாக திகழக்கூடிய சாமிஜியோட உயிர்கலப்பு தோன்றி அதன் மூலமாக நாம் ஆதி என்னும் பரம்பொருளை அடைந்து நம் பிறவி தொடரை அறுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.